ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம். உலகெங்கும் இருந்து இந்த அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்து இருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் எந்த ராசி லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒன்று அண்ணன் இருப்பார், இல்லை தம்பி இருப்பாங்க இல்லையா? ஏதோ ஒரு சிலர் மட்டும் ஒத்தையாக பிறந்திருப்பாங்க இல்லையா? எப்படியாவது இந்த சமூக கட்டமைப்பில் இந்த நமக்கு அண்ணன் இருப்பார் அல்லது தம்பி இருப்பார். இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் 3ஆம் இடத்தையும், தம்பினா 3ஆம் இடத்தையும், அண்ணன் அக்கான்னா 11ஆம் இடத்தையும் பார்ப்போம். இதற்கு காரக கிரகமான செவ்வாயையும் பார்க்குறோம். இந்த அமைப்பை வச்சு தான் இவர்களுக்கு சகோதரர்கள் இருப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த சகோதரர்கள் இருந்தால் இவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறதுல ரொம்ப ஐயம் உண்டு. ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்கார், மூத்த பையன், என் பையன் இன்னொரு 2 வருஷத்தில், இன்னொரு 4 வருஷத்தில் என்னுடைய கை வேலையை மாற்றிடுவான், என் கஷ்டத்தை குறைச்சிருவான், அவன் பார்த்துக்குவான். ஒரு பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை பார்க்கிற போது, என் மகன் இன்னும் சில ஆண்டுகளில் என்னை காப்பாற்றிடுவான், இந்த குடும்பத்தை தலைநிமிர்ந்து பார்த்துக்குவான், தம்பி தங்கச்சியில் பார்த்துக்குவான், தங்கச்சியோட கல்யாணத்துக்கு சம்பாதிப்பான், இப்படியெல்லாம் ஒரு கனவுகளோடு ஆசைகளோடு நம்ம நிறைய குடும்பங்கள் இருக்கும். அதில் அந்த மூத்த பிள்ளைகள் மேலே அதிக அக்கறையும், அவன் இந்த வீட்டினுடைய கஷ்டத்தை பாரத்தை குறைச்சிடுவான் அப்படிங்கிற எண்ணமும் எல்லார் மனசுலையும் இருக்கும். அது என் மனசில், உங்கள் மனசுலையும் இல்லை. இந்த அடிப்படை காரணங்களை வச்சு தான் மூத்த பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் திருமணம் பண்ணணும், அவனுக்கு ஒரு மருமகளை கொண்டு வரணும், கொண்டு வந்துட்டோன்னா நம்ம பிரச்சனை குறைஞ்சிரும், மயனும் மருமகளும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் நம்முடைய சமூகத்தில், சமுதாயத்தில் உண்டு. இந்த மூத்த மருமகள், மூத்த மகன் இந்த குடும்பத்தை சுமக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இதில் நான் இந்த தலைப்பு 12 ராசிக்குமே ஒரு விஷயம் கொடுத்துருந்தேன். 12 ராசிக்குமே அண்ணன் தம்பி இருக்குது, அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி இருக்குல்ல. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி அப்படிங்கிற ஒரு பழமொழி ஒன்று வழக்கத்தில் சமூகத்தில் பேசப்படுவது உண்டு. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி அப்படின்றதுக்கான வார்த்தைகள் வந்ததற்கான காரணம் என்ன? இந்த 12 ராசிக்கும் அண்ணன் மனைவி தம்பி மனைவி உண்டு. இந்த வார்த்தையில் கொச்சைப்படுத்தப்பட்டதா, கொச்சையாக பேசப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய விளக்கங்கள் இருக்குது. அது காரணங்கள் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் சொல்லலை. அண்ணனுடைய மனைவி தம்பியுடைய மனைவிக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. ஒரு பழமொழி வந்திருக்கு, அது மருவி வேறு மாதிரி பேசப்படுது. இந்த சமூகத்தில் அதற்காக வைக்கப்பட்ட பழமொழிங்கிறது வேறு, அதனுடைய அர்த்தமாக இப்போது சமூக வலைத்தளங்களில் வேறு மாதிரி பேசப்படுதுங்கிற போது தான் அது ரொம்ப வருத்தத்தை தருது. அப்போ நிறைய பேர் இப்படியெல்லாம் கூட பழமொழி சொல்லியிருக்காங்களா பெரிய ஆளுகள்னு நினைப்பீங்க. பெரிய ஆளுகள் எதையுமே நமக்கு முன்னோர்கள் தவறுதலான வழிகாட்டுதலை, வழி நடத்துதலை செய்வதே இல்லை. தவறுதலான விஷயத்தை நம்ம முன்னோர்கள் எப்போதும் நம்ம மேலே திணிக்கவே இல்லை. சமூகங்கிற ஒரு கட்டமைப்பை, சமுதாயங்கிற கட்டமைப்பை சீராக அமைத்திருந்தார்களே தவிர தவறுதலாக அமைக்கவே இல்லை. நாம்